கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். ஆம், ஆண்டவருடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் அவன் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டான். நமக்குள்ளும் ஆண்டவருடைய விசேஷித்த ஆவி இருந்தால் கர்த்தரால் கனம் பெறுவோம். இயேசு அநேக விசேஷங்களை ஊமைகளாக விசேஷித்தவர்களாகிய நமக்கு போதித்திருக்கிறார். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் என்று நாம் அப்போஸ்தலர் 19:11 வாசிப்பது போல நம் மூலம் அநேக விசேஷித்த காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் நாம் விசேஷித்தவர்களாய் வாழ கிருபை செய்யும்படியாய் நம்மை பூர்ணமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. ஜெபிப்போமா. ஜீவிக்கத்தான் நல்ல இயேசுவே, எங்களை பூர்ணமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எதை குறித்தும் கலங்காதபடி பயப்படாதபடி ஆண்டவரே நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்க கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய பார்வையில் விசேஷித்தவர்களாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தானியேலுக்குள் இருந்த அந்த விசேஷித்த ஆவியை எங்களுக்குள்ளும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஐயா கர்த்தரால் கனம் பெற்றவர்களாய் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ ஆண்டவரே அனுக்கிரகம் செய்யும். கிருபை மேல் கிருபை தாங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை அதிகமாய் எங்களுக்கு தாங்க. உம்முடைய கிருபையின் கரத்தில் வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.